நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை பாடி நாம் துதிப்போம். தெரிஞ்சதான பாடல் தான், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மையுள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிஞ்சதான பாடலாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், மனித தோற்றம்போது உம்மை மகிழ செய்பவரே, மனித தோற்றம்போது உம்மை மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், தனிமை பாட்டும்போது துணையாயிருப்பவரே, தனிமை பாட்டும்போது துணையாயிருப்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் பலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்னா, அவர் மேகத்தூணாய் நம்முடைய வாழ்க்கை தூணில் வருகிறார்னா, மேகத்தூணிலிருந்து கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. அவர் மோசையோடு கூட ஆரோனோடு கூட மிரியாமோடு கூட கர்த்தர் பேசும்போது அவர் மேகத்தூணிலிருந்து அவர் பேசினாராம். அல்லேலூயா. அந்த அந்த மேகத்தூணாய் நம்மோடு கூட கடந்து வந்து அந்த வார்த்தையினாலே நம்மளை தேர்ச்சி நடத்துகிற தேவனாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நாம் உற்சாகத்தோடு கூட நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களின் நிறைவாய் நம்ம சொல்ல போறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இனியும் அவர் செய்ய போகிற செயலுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் வாயில் நிறைவாய் சொல்லுவோம். அந்த ஆண்டுல 10 மாதங்களை கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார், ஜீவன் சுகம் கொடுத்தார். அதுவே பெரிய காரியம், அதுவே பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை எவ்வளவோ தாங்கி கொண்டு வந்தார். பலவீனத்திலே அவருடைய கிருபை நம்மளை தாங்கினது. ஹல்லேலூயா. சுகம் கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர். 95ஆம் சங்கீதத்திலே ஹல்லேலூயா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரை நம்ம எப்படி துதிக்கணுமா? ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போடு கூட கம்பீர சத்தத்தோடு கூட நம்ம இரட்சணிய கண்மலையை நாம ஆராதிக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகாதேவர். ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் அவர் மகாராஜ்யமானவர். ஹல்லேலூயா. அந்த பூமியின் ஆழங்கள், இந்த பூமியின் ஆழங்கள் அவருடைய கரத்தின் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அறிந்து பார்க்க முடியாது, இந்த பூமியின் ஆழத்தை அறிந்து பார்க்க முடியாது, ஆனால் அது கர்த்தருடைய கையில இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. சமுத்திரம் அவருடையது, சமுத்திரம் அவருடையது, வெட்டாந்தரையும் அவருடையது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவள வல்லமையுள்ள தேவனை நாம எப்படி ஆராதிக்கிற கம்பீர சத்தத்தோடு, ஹல்லேலூயா, ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு நம்ம அவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு விரதமா இருக்கிற எரிக கோட்டையே விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம உயர்த்துற இடத்துல கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார், கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார், கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார், கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். எல்லாரும் ஆர்ப்பரிப்பு சத்தத்தோடு கூட மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தில இருந்து ஆண்டவரே நான் நம்ம உயர்த்துகிறேன். ஆண்டவரே என் இரட்சணிய கண்மலையை நான் உயர்த்துகிறேன், என் இரட்சணிய கண்மலையை நான் பாடி கீர்த்தனை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 6ஆம் வசனத்தில் சொல்கிறது நம்ம எப்படி அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு அந்த வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கணும். அந்த வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், என் மகாராஜாவை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்கள் அவருடையது, பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர வல்லமையுள்ள தேவனை ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், நான் மகிமைப்படுத்துகிறேன். என் சர்வ வல்லவரை நான் உயர்த்துகிறேன். அண்ட சராசரங்களை ஆளுகிற தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஓரி கபா பாபா பா சந்தனா துரதலபா. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் பார்க்கிறேன். அவர் செங்கடலை பிளந்தவரை நான் பார்க்கிறேன். யோர்தான் நதியை அறுப்பு காலத்தில் அதை திருப்பின தேவனை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமுத்திரத்துக்கு எல்லையை வைத்த தேவனை நான் பார்க்கிறேன். அவளை வல்லமையுள்ள தேவனை நான் உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் உற்சாகத்தோடு ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி, இனியும் நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லாரும் எளிமையம்மா, எல்லாரும் எளிமை என்ற ஒரு சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 124 அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு ஹல்லேலூயா, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் என் பக்கத்தில் இராவிட்டால், 2ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே என் பக்கத்திலே இராவிட்டால் ஹல்லேலூயா, அவருடைய கோபம் என்னை உயிரோடு விழுங்கியிருக்கும். ஹல்லேலூயா. தண்ணீர்கள் என் மேலே புரண்டு போயிருக்கோம், வெள்ளங்கள் என் ஆத்துமாவே பெருகி இருக்கும், ஜலங்கள் கொந்தளித்து என் ஆத்துமாவேலே புரண்டு போயிருக்கோம். ஹல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வார்களாக, அப்பா நீர் எங்களை காப்பாற்றுகிறவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை இரையாக ஒப்பு கொடுக்காமல், ஹல்லேலூயா, தாவீது சொல்கிற அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அப்படிப்பட்டவருடைய கைகளில் ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிற நம்முடைய சகாயம் ஹல்லேலூயா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. ஹல்லேலூயா. அதனால தான் கோலியாத்துக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் அவனுக்கு சகாயம் கிடைத்தது, கர்த்தருடைய நாமத்தில் வரும்போது அவனுக்கு சகாயம் கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேடனுடைய குருவிக்கு வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல என் ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று தாவீது சொல்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலே உள்ளது, கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம மகிமைப்படுத்துகிறோம், அப்படிப்பட்ட தேவனை நாம உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நமக்கு முன்பாக இருக்கிற மலைகளையும் கர்த்தர் பெயர்த்து போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, பர்வதமே நீ எம்மாத்திரா, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணும், உம்முடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணும், சமபூமி ஆகும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக இருக்கிற கரடான பாதைகளை கர்த்தர் சமமாக்குகிறவர், கோணலானவைகளை நீ நேராக்குகிற தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் தகர்ந்திட வேண்டும், நல்லானவை நேராகணும், ஆமென், கரடானவை சமமாகணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். விசுவாசத்தோடு ஆமென் தகர்ந்திட வேண்டும், நல்லானவை நேராகணும், எனக்கு ஆமென் கரடானவை சமமாகணும். என் ராஜா ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், ஆமென் இயேசு
ஹalleluya ஹalleluya. அப்பா என்னுடைய குறைவுகளை நீ நிறைவாய் மாற்றும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நீ சமமாக்கும், நீ சமமாக்கும். எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றும் அப்பா. சிறுபாவிலுக்கு முன்பாக பர்வதத்தை சமபூமி ஆக்குனவர் அப்பா. எனக்கு விரோதமாக இருக்கிறத நீ சமபூமியாக்கும். என் வல்லமையுள்ள தேவனதை மாற்றுவீராக, என் வல்லமையுள்ள தேவனதை செய்வீராக. ஹalleluya. என்னுடைய குறைவுகளை நீர் மாற்றும் அப்பா. சர்வ வல்ல தேவன் நீர் மாற்றும் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆண்டவரே நிறைவாய் மாற்றும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அதை மாற்றட்டும், என் வாழ்க்கையை மாற்றட்டும். உம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லார் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து அவரை மாத்திரம் நம்ம சிந்தையில வைத்தார். ஹalleluya ஹalleluya. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே
அல்லேலூயா. தாவீது சொல்லுகிற 124 சங்கீத கடைசி வசனத்தில் நம்முடைய சகாயம் வானத்தை பூமியை படைத்த கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. அப்பா எனக்கு சகாயம் கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்கிறோம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிற கோலியாத்துக்கு முன்பாக நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளாகிய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயம் கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் இருந்த கோலியாத்தை கர்த்தர் கீழே தள்ளினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த எரிகோவை கர்த்தர் கீழே விழ பண்ணினார். அல்லேலூயா. 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 கர்த்தரே சொல்லுகிற செருபாபேலுக்காக அல்லேலூயா. பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. பாதைகள் உண்டாகும், கரடானவை சமமாகும், கோணலானவை நேராகும். என் தேவனாலே அது நடக்கும், என் தேவனாலே நடக்கும். எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோம். எனக்கு முன்பாக இருக்கிற மலைகளையும் குன்றுகளையும் கர்த்தர் விழ பண்ணுவார். நான் முன்னேறி செல்ல தடையா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் விழ பண்ணுவார். அவருடைய பிரசன்னம் அதை மெழுகு போல உருக பண்ணும். என் தேவனுடைய பிரசன்னம் அதை மெழுகு போல அல்லேலூயா அது உருக பண்ணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அந்த இடத்துல அல்லேலூயா நான் உம்மை என்னார் என்று அறிகிறேன். என் தேவன் வல்லமையுள்ளவர் என்று நான் அறிகிறேன். என் தேவன் அல்லேலூயா அந்த பூமியில் இருக்க எல்லா தேவர்களிலும் அவர் மகாராஜானவர், அவர் மகாராஜானவர். பூமியின் ஆழங்கள் என் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அந்த வல்லமையுள்ள தேவனை இந்த இடத்துல நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் துதிக்கிறேன். என் தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஆண்டவரே மகிமை துதிக்கிறோம். உடைய கிருபைக்காக, உடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவர், அவர் நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே இந்த கால வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த முதல் வாரத்துக்காக, இந்த வருஷத்தினுடைய 10வது 11ஆம் மாதத்தினுடைய இந்த முதல் ஆராதனைக்காக, முதல் வாரத்துக்காக எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே கிருபையாய் கொடுத்த இந்த 11வது மாதத்துக்காக ஆண்டவரே, இந்த மாதத்துக்காக கடந்த 10 மாதங்களும் எங்களை நடத்தினீர். இந்த 11வது மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பலத்தோடு சுகத்தோடு நடத்துவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே அந்த வாக்குத்தத்த வசனமாய் நான் சொன்னது, அந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை நான் சொன்னேன். நம்முடைய பிதாக்களை அடிமைத்தான வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார். பெரிய அடையாளங்களை நம்முடைய கண்களுக்கு, அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பெரிய அடையாளங்களை செய்தார். எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே, என்னை அழைத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்தார். அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றி அவங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவங்க கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அவங்க கண்கள் காண அடையாளங்களை செய்தார். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மாதத்தில் என் கண்கள் காண எனக்கு முன்னால் அற்புதம் நடக்கணும், எனக்கு முன்னால் அதிசயம் நடக்கணும். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என் கண் காண அற்புதம் நடக்கணும், என் கண்கள் காணத்தக்கதாக அடையாளங்கள் நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவன் அடிமத்தனத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் பெரிய அடையாளங்களை செய்வார். அது பெரிய காரியம். நம்ம கேள்விப்படுவேன்னு சொல்லலை. அல்லேலூயா. நம்ம நிறைய காரியத்தை கேள்விப்படுகிறோம், டிவியில் பார்க்குறோம், சாட்சிகளை கேட்குறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் தேவன்
உன் கண்கள் காண, உங்க கண்கள் காண நான் பெரிய அடையாளத்தை நான் செய்வேன். நீ பார்க்கும்படி பெரிய அடையாளத்தை நான் செய்வேன். நீங்கள் காணும்படி பெரிய அடையாளத்தை நான் செய்வேன். அற்புதங்களை நான் செய்வேன். அதே ஆண்டவர் யோசுவா சொல்லும் பொழுது, அவர்கள் காணும்படி நான் உனக்கு பெரிய அடையாளத்தை நான் செய்வேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம கண்கள் காணும். நம்ம காணும்படி நமக்கு முன்னால் கர்த்தர் செய்யப்போற பெரிய காரியங்களுக்காக. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் அதை துதிக்கிறோம். என் கண்கள் காணத்தக்கதாக எனக்கு முன்னால் நீ செய்யப்போற பெரிய காரியத்துக்காக உம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே உம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் உண்மையிலே நமக்கு முன்பாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ இவைகளிலேயும் பெரிதானவளை காண்பாய். இதை காட்டில் இன்னும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீ இவைகளிலேயும் பெரிதானவளை காண்பாய். பெரிதானவளை காண்பாய். கர்த்தர் இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். இதோடு நிறுத்தி விடுகிற தேவன் அல்ல, இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் தொடர்ந்து செய்வார். தொடர்ந்து அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பெரிய காரியத்தை செய்வார். அதே தேவன் சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நல்ல பந்தியம் ஆயத்தப்படுத்துவார். எல்லாராலும் சத்துரு வெக்கப்பட்டு போகணும். சத்துரு வெக்கப்பட்டு போகத்தக்கதாக அல்லேலூயா கர்த்தர் அவனை வெக்கப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். சோத்ரா சோத்ரா சோத்ரா.